நான்கு வழி பாதை அது வந்து எங்கிருந்து வருது? ரெட்டில்ஸ்லேருந்து வருதா இல்லை ரெட்டில்ஸ்லேருந்து வர வாய்ப்பு 4.5 கிலோமீட்டர்னா மெயின் ரோட்டில் மண்குள் செல்லுகின்ற பாதை தொடங்கி திருவாபுரி கோயிலுக்கு இப்பொழுது ஒரு தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த பாதையை அகலப்படுத்தி சாலை அமைக்க இருக்கின்றோம். அந்த சாலை அமைப்பதற்குண்டான தேவையான நிதி சார்பில் வழங்க நெடுஞ்சாலைத்துறை கோரிக்கை வைத்திருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பல திருக்கோயில்களில் 20-30% 100% இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் பக்தர்களுடைய வாகனங்கள் நெரிசலால் பக்தர்களுடைய இறை தரிசனம் தடைபடக்கூடாது என்பதற்காகவும் இது போன்ற பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை எடுத்துக்கொண்டதின் பயனாகத்தான் இன்றைக்கு 19 திருக்கோயில்களில் 1319 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதி தான் நேற்றைக்கு திருத்தணியில் மாற்று பாதை மலைப்பாதையை உருவாக்குகின்ற பணிக்கு ஆய்வினை மேற்கொண்டோம். அதில் தேவைப்படுகின்ற இடங்கள் ஒரு 13 பேர் தனியாருடைய நிலங்கள் வருகின்றது. அதேபோல் நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய இடங்கள் வருகின்றது, திருக்கோயிலுடைய இடங்கள் வருகின்றது, நீர்நிலைக்கு சொந்தமான இடங்கள் வருகின்றது. இவையெல்லாம் பெறுகின்ற முயற்சியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சித்து வருகின்றோம். இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக திருத்தணி மற்றும் சிறுவாபுரி ஆகிய 2 பகுதிகளிலும் பாதை விரிவாக்கமும் மாற்றுப்பாதையும் அமைக்கின்ற பணிகளை டெண்டர் கோரப்பட்டு முடிப்பதற்குண்டான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆமாம், என்னை பொறுத்தளவில் இனத்தால், மொழியால், மதத்தால் மக்கள் பிளவுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய சித்தாந்தம் கூட எல்லோருக்கும் எல்லாம். அதை பற்றி தீர விசாரித்து கொண்டிருக்கின்றோம். எது நியாயமோ அந்த நியாயத்தின் அடிப்படையில் அரசினுடைய பயணம் அமையும். அவருக்கு ஆதரவாக ஜான் பாண்டியன் அறிக்கை விட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அரசியலில் புறந்தள்ளப்பட்டவர்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வாழும் மனிதராக, சமுதாயத்துடைய பகுத்தறிவு விடிவெள்ளியாக, 100 ஆண்டுக்கு மேலாக தமிழக மண்ணிலே வேரூன்றிய பெரியாரை அழிப்பது என்பது இனி ஒருவர் பிறந்து உருவெடுத்து வந்தால்தான் முடியும். ஆகவே இது திராவிட மண். சித்தாந்தங்கள் பல இருந்தாலும் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இப்படி கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பணி. எங்களுடைய பணி சூரியன் உதயத்திற்கு முன்பு மக்களை சந்திப்பது, மக்களுடைய பயன்பாட்டிற்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு, மக்களுடைய ஆதாரத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வது. இது எங்களுடைய பணி. ஆகவே அவர்களுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க வசவாளர்கள். சார், இந்த வள்ளலார் ஞான சபையில் பொதுவெளியில் சர்வதேச மையம் அமைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை வச்சிருக்காங்க. தடையெல்லாம் இல்லை, புரியாதே பேசுறீங்க. சொல்லுங்க முழுசா சொல்லுமா. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸ்டேவா கொடுத்துருக்காங்க? தெரியல, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வள்ளலார் சர்வதேச மையத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சிந்தையில் உதித்திட்ட தேர்தல் அறிவிப்பில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. 100 கோடி ரூபாய் செலவில் அந்த சர்வதேச மையம் அமைக்கின்ற பணி தொடங்கி இருக்கின்றது. அதற்குண்டான அரசு நிதி திருக்கோயில் நிதி அல்ல, இந்து சமய அறநிலையத்துறை நிதி அல்ல, அரசினுடைய நிதி தான் அதற்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான பல வழக்குகள் வந்தது. அதில் ஏ பிரிவு, பி பிரிவு என்று 2ஆக பிரித்து ஏ பிரிவிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. பி பிரிவிற்கு முறையாக அனுமதி பெறவில்லை என்று ஒரு வழக்கு மீண்டும் தொடுத்தார்கள். அதில் அக்ரிகல்ச்சரல் ஏரியா என்பதால் வேளாண்மை துறையினுடைய சான்று இல்லை என்றார்கள். முழுவதுமாக பெறப்பட்ட அனுமதியை ரத்து செய்துவிட்டு புதிதாக விண்ணப்பித்து அதற்குண்டான அனுமதியும் பெற்றுவிட்டோம். அந்த பி பிரிவுக்குண்டான வழக்கு வாதங்கள்லாம் முடிவுற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தை ஏற்கனவே ஏ பிரிவுக்கு வழங்கப்பட்ட அந்த உத்தரவை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவினை அளித்தார்கள். அது உச்சநீதிமன்றத்தினுடைய மதிப்பிற்குரிய கணம் நீதிபதி மகாதேவன் அவர்களுடைய பெஞ்சுக்கு வந்தபோது அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் அதே வழக்கை மீண்டும் தடை கோரி மனு செய்திருந்தார்கள். அன்றைய தினம் அரசின் சார்பில் அந்த வழக்கு காலையிலே பட்டியலிடப்பட்டதால் அரசின் சார்பில் வழக்கறிஞர் அதில் ஆஜராகுவதற்கு தவறிவிட்டார்கள். ஆகவே ஒரு தரப்பு ஆஜரானதால் வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துவிட்டு
ஸ்டேட்டஸ்கோ மெயின்டெனன்ஸ் என்று சொல்லிவிட்டு எங்களை கவுண்டர் போட சொல்லியிருக்கின்றார்கள். கவுண்டரை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். திறமையான வழக்கறிஞர்களை வைத்து நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்தி வள்ளுவரையும் வள்ளலாரையும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர்களுடைய புகழை மங்க செய்வதற்கு இந்த ஆட்சி என்னாலும் அனுமதிக்காது. நேற்றைக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை எடுத்து கூறியிருக்கின்றார். நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தி வள்ளலாருக்கு சர்வதேச மையம் எங்கள் தரப்பிலே இருக்கின்ற நியாயத்தை உச்சமன்றத்தில் சொல்லி அமைப்போம் என்ற உறுதியோடு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறைய வந்துச்சு சப்ஜெக்ட்.